இரு பாட்டி வேஸ்ட் அவுந்துரு போகுது பாட்டி. வந்தாச்சு மாப்ள வந்தாச்சு. ஏய் தள்ளிக்க மாப்ள வந்தாச்சு. மாமா கூப்பிட்டுக்கடா. மாமா வணக்கம். வாங்க மாப்ள. ஐயோ அத்தை வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் மாமா வெல்கம். அடடடடடா உடவுல சும்மா கும்முன்னு இருக்காது. கண்ணு வச்சிட வேண்டியதுதான். கூச்ச சுபாவம். ஏய் நீ ரெடி பாக்குற புதுசா பாக்குற மாதிரி மாலை. ஏய் மாலை எடுக்க சொல்றா அவள. எடு கொண்டா. ஆடி அசஞ்சு வருவா. எங்க அது பூச்செண்டு. ஏய் எடுத்து புடுறே. இந்தாங்க மாமா. பாடா பொண்ணு வர சொல்லுங்க. ஏய் பாட்டி எங்கடா உங்க அப்பனை காணோம்? வரட்டும் அந்த ஆளுக்கு இருக்கு இன்னைக்கு. யார் பாட்டிமா? அம்மா துண்டுல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். ஐயருங்க இதோ வந்துட்டேன். இதோ வந்துட்டேம்மா. ஏயா அட்வான்ஸ் மட்டும் சீக்கிரமே வாங்கி போட்டுக்கிறல. இவ்வளவு லேட்டா வருவியா கல்யாணத்துக்கு? நீ வா சீக்கிரம் வந்து உட்காரு. வர வழியில ஒரு ஆட்டோ மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அதான் லேட். ஆட்டோ மோதினா சின்ன ஆக்சிடென்ட் உனக்கு? இவர் மேலதான் ஆட்டோ மோதிச்சு. அப்போ அந்த அர்ஜுன் இங்க எங்கேயாவது இருப்பானோ? ஐயோ அக்கா என்னக்கா அது? மாப்பிள்ள காவி வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்காரு. அது அவங்க வீட்டு சம்பிரதாயமாண்டா. தாலி கட்டும்போது காவி வேட்டி தான் கட்டுவாங்களா, அதான். சரிக்கா. அடியே அடி ஏடி பாத்துட்டு போய் அவளை கூட்டிட்டு வா. ரெடி பண்ணிட்டேன்ப்பா. ஆடி அசந்து போறா பாரு. சரி. ஐயோ சீக்கிரமா மந்திரத்தை ஓதியா. மந்திரத்தை சொல்ல சொல்லுடா. இல்ல நானே சொல்லணும். சீக்கிரம் வாங்கடி. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே. மாலை எடுத்து போடுங்க. மாலை எடுங்க. மாலை எடுறி. குடு குடு குடு. இந்தா குடு. போடுங்க போடுங்க. இந்தாக்கா வாங்க. கடவுளே இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என் அப்பாவி பொண்ணுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடாத கடவுளே. என் வசுவை காப்பாத்து. ஐயரே மந்திரத்தை ஷார்ட் கட்ல சொல்லு. சீக்கிரமா தாலி கட்டணும்ல. சரிம்மா. ஓம் ஸ்ரீம். அப்பா எல்லா மந்திரத்தையும் பொறுமையா சொல்லுங்க. இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஆமா. இந்த காவி வேட்டி மாப்பிள்ள மொழிக்கிற மொழியே சரியில்லை. நமக்கு முழு பணமும் வந்துரும்லப்பா. அத வாங்காம போனா உன் அம்மா ஆத்துல சேர்க்க மாட்டா. சீக்கிரமா தாலி கட்டுற மந்திரத்தை சொல்லியா. கல்யாண வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். திருப்தியா பண்ணணும். ஏன் அவசரப்படுறேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. என்ன அழகுடா. வாங்கோ. இதோட தேங்காவை சேர்த்து வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. எல்லாத்தையும் காட்டு. ஓகேடா சீக்கிரம் பாட்டி. நானும் கரெக்டா வந்துடணும். கொண்டுடுவேன். பசுவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். கோயில் வர எங்க இருக்குன்னே தெரியலையே. பிரதர், இந்த வழியில பெருமாள் கோயில் ஏதாவது இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். நீங்க எந்த இடம் சொல்லுங்க சார், நான் அங்க விட்டுறேன். அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? அம்மா இங்க பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? சார் இங்க பெருமாள் கோயில்லாம் இல்ல, சிவன் கோயில் தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கே. இந்தாங்க. ஓகே சார். தேங்க்யூ. அண்ணே இந்த ஏரியாவில் ஏதாவது பெருமாள் கோயில் ஏதாவது இருக்கா? தெரிலங்க, நானே 4 நாள் தான் ஆகுது இங்கே கடையை போட்டு. கடவுளே, இந்த கல்யாணம் கன்ஃபார்மாக நடக்கக்கூடாது. இந்த பொறுக்கி வசுந்தரா கழுத்தை தாலி கட்டவே கூடாது. ஹலோ, ஹாய் அர்ஜுன், எங்க இருக்க? 2 நாளா உன்னை என்னால ரீச் பண்ண முடியல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்டையும் கேட்டேன், பாட்டிக்கும் தெரியல. எங்கடா போயிட்ட? டேய்,
நான் வந்து இந்த ஜோதியை மடக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு தெருவா சுத்திட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு வசுந்தராக்கு அவனுக்கும் கல்யாணம்டா. நான் கொடுத்த டீட்டெயில் அவங்க அப்பா கிட்ட காட்டலையா? டேய், அதை எடுத்துக்கிட்டாண்டா வந்துட்டு இருந்தேன். நடுவில் இந்த ஜோதிமணி ஆளுங்க வந்து என்னை அடிச்சு போட்டு ஃபைலை கிழிச்சு எல்லாம் தூக்கி போட்டாங்கடா. நல்ல காலம் அதை வந்து நான் போட்டோ எடுத்து மொபைல்ல வச்சிருக்கேன்டா. அந்த அளவுக்கு ஆயிட்டானா? அவனை பிடிச்சி உள்ள வச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். ஆமா, கல்யாணம் எங்க நடக்குது? இங்க எங்க கல்யாணம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கேன்டா நானு. ஏதோ ஒரு பெருமாள் கோயில் சொல்றாங்க, அது எங்கன்னு தெரியலடா. எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன். கல்யாணத்தை நிறுத்திடலாம். சரிடா, ஓகே ஓகே, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தா. தேங்க்ஸ்டா, பாய். ஓகேடா. இதுதான் என் வாழ்க்கையா? எந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நினைச்சனோ, யார வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனனோ, அவரே எனக்கு புருஷனாக போறாரு. தாலியை கையிலேயே கொடுக்க மாட்டாங்களே. பசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டி. பாட்டி, உனக்கு ஒரு கோடி கேக்குதா? இருக்கு உனக்கு ஒரு பெரிய வெடி. இந்த பாட்டி குடுங்கம்மா. சர்வஸ்யாப்தே சர்வஸ்ரத்தே சர்வதேவதேன ஆப்னோதி சர்வம் ஜெகதே. இந்தாங்கோ, தாலி கட்டுங்கோ. சீக்கிரமா கட்டு. சொல்லடா. மாங்கல்யம் தந்துனா நேனா மம தீபனகேதுனா கண்டே பத்னாமி சுபகே त्वं जीवसरसां शुभं सर्वमङ्गलमाङ्गल्ये शुभे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते सर्वस्याब्दै सर्वस्य सिद्ध्यै सर्वदेवते नाप्. கடவுளே, என் வேண்டுதலும் காதுல விழவே இல்லையா? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? இப்படி ஒரு ஃப்ராடு கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காக தான் என் பொண்ணு நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனா. இவன் கையால என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறக்கூடாது. நமஸ்தஸ்தை நமோ நமः सर्वस्याब्दै सर्वस्य सिद्ध्यै सर्वदेवते नाप्नोति सर्वं जयति. கெட்டிமேளம் கெட்டிமேளம். கட்டு. தாலி தாலி ஐயோ பாடி தாலி பாடி தாலி பாடி புடி பாடி புடிங்க. ஐயோ ஐயோ தாலி பிடிங்க. தாலி பிடிங்க. என்ன தாலி நேரத்துல தாலி பாடி சுண்டல பாடி சீக்கிரம் பிடிங்க. தாலி 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 பாடி பாத்து பாத்து. என்னாச்சு பாடி? அந்த அக்காவை பாருப்பா, ரொம்ப பாவமா இருக்குப்பா. தாலி வேற வானத்துல பறக்குது. கடவுளுக்கே இது பிடிக்கல. போலீஸ் பிரச்சனையாகி வம்பாயிட போகுதுப்பா. நம்ம ஓடிடலாம்ப்பா. இல்லடா, இப்ப பாரு, இதையே சாக்கா வச்சு விட்ட போட்டு காசை கறந்துடுறேன். இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட கத்துக்கோடா. ஒரு நிமிஷம் இரு, இப்ப வந்துடுறேன். படி படி என்னாச்சு படி? புத்துக்குள்ளே தாலி விழுந்துருச்சுடா. இப்படி நடந்துச்சு. என்ன பண்றது? என்னக்கா இது? தள்ளுங்க. ஐயோ, என்னாச்சுக்கா? ஐயோ, அவசகுணமாவே நடக்குது. அச்சோ, பாம்பு புத்துலையா விழுந்துடுத்து. இந்த பாருங்கோ, மாப்பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்கு. அதனால தான் தாலி பறந்து வந்து புத்துக்குள்ள விழுந்திருக்கு. பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கோ, நாகதோஷத்தை கழிச்சு விட்டுருவோம். தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அடேங்க, மூஞ்சிலே குத்துறேன்னு வச்சுக்கே. மொகர கட்ட என்னைய பாத்துட்டே இருக்க, நேரம் போயிட்டே இருக்கு. முதல்ல கையை உள்ள விட்டு தாலியை எடுத்துட்டு வாயா. அதெல்லாம் என்னால முடியாதுமா.
முடியாதா? அஜர் பயப்படுறாரு போல இருக்கு. வீர இருக்கான்ல. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க சோதி? நல்லா கைய உள்ள விட்டு தாலி எடுத்துட்டு ஓடி வந்து தாலி கட்டிடலாம். என்ன பாட்டி ஏதோ சாக்கடைக்குள்ள கையை விட்டு எடுக்க சொல்ற மாதிரி சொல்ற? பாம்பு புத்து பாட்டி, கடிச்சா விஷம் ஏறிடும். விஷத்துக்கு விஷம் ஒண்ணுமே ஆகாதுடா. உனக்குதான் அப்படியே நாகதோஷம் இருக்குல்ல. டேய், பாம்பு உன்னை கொத்திச்சுன்னு வச்சுக்கே, தோஷம் எல்லாம் போயிடுடா. எடுடா. ஏன் தோஷம் போகுது? நான் தான் போயிடுவேன். போ பாட்டி, எனக்கு பயமா இருக்கு, நானும் எடுக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, இவ்வளவு பேரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, பேர கல்யாணம் அநியாயத்துக்கு லேட் ஆகுதே. ஏய் துளசி, நீ என்னடி ஏன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? போடி, அப்படியே அந்த புத்துக்குள்ள கையை விட்டு தாலி எடுத்துட்டு வா. அப்பதான் உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும். பாம்பு புத்துக்குள்ள விழுந்த தாலிய திரும்ப எடுத்து கட்டலாமான்னு தெரியலம்மா. நாம வேற தாலி வாங்கிக்கலாமா? அடியே அறிவு கிட்ட முண்டமே, ஐடியா வடி குடுக்கறேன். இப்போ வேற தாலிக்கு நான் எங்கடே போறது? அடியே, உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே ஊர் முழுக்க அப்படியே அந்த வீடியோவை பார்த்து அவன் ரசிகர் மன்றம் வச்சுட்டு திரியறானுங்க. இப்போ இவனு இல்லன்னு வச்சுக்கியே, அப்புறம் கால முழுக்க உன் பொண்ணுக்கு நீ தாண்டி கஞ்சி ஊத்தணும். கட்டிக்க ஒரு பையன் வரமாட்டான். அக்கா, இன்னைக்காவது ஒரு நாள் நல்ல வார்த்தை பேச. இது என்ன வெட்டி பேச்சு? ஒரு பாம்பாட்டிய வர வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. டேய், ஆளாளுக்கு நல்ல ஐடியா எல்லாம் குடுக்குறீங்க. இப்ப நான் பாம்பாட்டிக்கு எங்கடா போவேன்? ரைட் இருக்கு. இப்ப என்ன ஒண்ணுமே புரியலையே. பேசாம பாட்டியை கோத்து விட்டுலாமா? பாட்டி என்னடா இப்ப நீ என்ன ஐடியா கொடுக்க போற? பாட்டி, இங்க இருக்கிறதுலயே உன்னை விட தைரியசாலி வேற யாருமே இல்ல. பாட்டி, கல்யாணம் நடந்தா உனக்கு 1 கோடி தரேன்னு சொன்னேன். இப்போ தாலி மட்டும் எடுத்து வச்சுக்கேன், 1 கோடியோட 10 லட்சம் சேர்த்து தரேன். நிஜமாவா சொல்ற? ஆமா பாட்டி, இங்க பாரு, நல்ல நேரம் போயிட்டா வாழ்க்கை ருசிக்காது. காசு பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம் பாட்டி. என் வசூல் இல்லாத வாழ்க்கை சப்புன்னு போயிடும். என்னவோ ஊறுகாய் வியாபாரம் பண்ற மாதிரி பேசுறான். 10 லட்சம், 1 கோடியே 10 லட்சம் ரூபாய். எப்படியாவது உள்ள இருக்கிற தாலி எடுத்துட வேண்டியதுதான். பாட்டி, ரொம்ப பேசாதீங்க, நானே எடுத்துறேன். ஐயோ பாட்டி, கையோட பாட்டி, நான் எடுக்கிறேன்டா. வேண்டாம் பாட்டி. எடுங்கம்மா. பாட்டி, அக்கா அக்கா சொல்றத கேளுக்கா, பாம்பாட்டி வந்துருக்குங்கா. பாட்டி, ஐயோ, நான் பாத்து நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க. அக்கா, பாட்டி வேண்டாம் பாட்டி. பாட்டி, உனக்கு சங்குதான். ஏமா குச்சி தானமா விடுற? ஏன் பயப்படுற? கொஞ்சம் சொல்றத கேளு. கையை விட்டாதானே பயப்படணும். நீ வாயா வாயா, நீ வந்து கையை உள்ள விடியா வா. ஐயோ, நான் விரதமா, புத்த தொட மாட்டேம்மா. தெரியுதுல, அப்பப்பா மூடிட்டு. பாட்டி வேண்டாம் பாட்டி, பாம்பு இருடி. வேண்டாமா. அச்சச்சோ, இருங்களே. மா, இங்க வாங்கம்மா. என்னப்பா? இது என்ன கோயில்மா? கங்கையம்மன் கோயில். கங்கம்மா கோயிலா? ஆமா. பெருமாள் கோயில் எங்கதான் இருக்கு? பெருமாள் கோயிலுக்கு நேரா போய் வலது பக்கம் போகணும். ரொம்ப நன்றி. என்னாச்சுக்கா? இருடா. பாட்டி கடிச்சிருச்சா? அக்கா மெதுவா மெதுவா. நாகராஜா, இத்தனை நாள் இங்கேயா இருந்த? தூக்கி போடுங்க. பாட்டி, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன பாட்டிக்கு ஒண்ணும் ஆகல? அப்ப சீக்கிரம் மறுபடியும் வேற ஏதாவது இருக்க போகுதுக்கா? சொல்றத கேளு. வேற தாலி வேணா வாங்கிக்கலாம் பாட்டி, விடு.
நீ இரு லக்கி. ஆத்தா. ஷோ ஷோ பாட்டி. அக்கா தாலி கிடைச்சிருச்சுங்க. நல்லபடியா எடுத்துட்டாங்க. சூப்பர் படி. அக்கா அசத்திட்டக்கா. பாம்பு என்னடா அந்த பரமசிவனே நினைச்சாலும் இந்த கடையநல்லூர் காந்திபதியை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இந்த கல்யாணம் நடக்கும். சோதிமணி வா, ஜாம் ஜாம் தாலியை கட்டுடா. வாடா, வா வா வா. என்னைக்காவது நான் வந்து பாத்திருக்கியா இங்க? பாத்திருக்கியா? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. முறையா இங்க வந்து நிக்கிறேன். எல்லாரும் கல்யாணம் நடக்கணும் தானே வேண்டுவாங்க. நான் நடக்க கூடாதுன்னு வேண்டேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. எவ்வளவு நல்லது பண்ணிருக்க தெரியுமா எனக்கு? இப்ப நான் இப்போ வந்து நிக்கிறேன்ல, அது காரணம் அவதான். என்னைக்காவது நான் இப்படி வேண்டியிருக்கேனா? அர்ஜுன் எப்படி அவங்க அப்பா யாரு? லூசாவ ஏன் மேல கோவத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பைத்தியம். சரி, நல்ல மாப்பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? அவன் ஒரு கேப் மாதிரி திருட. இப்போ அவன் மட்டும் வசுவ கட்டிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் போச்சு, எல்லாம் போச்சு. அது காரணம் நீதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒண்ணு நீ நிறுத்து, இல்ல எனக்கு ஐடியா கொடு. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு. அது வரைக்கும் போக மாட்டேன். இங்கே நிக்கிறேன், நிப்பேன்.